வணக்கம் டைட்டன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பெர் சான்ஸ் ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால அன்லிமிட்டடாக வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஃப்ரீயாக. ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால வந்து சினிமேட்டிக் சீன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறேன், அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அனிமே ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அனிமே ரிலேட்டடாக ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஸ்னி லைக் கார்ட்டூன்ஸ் வந்து இதில் நிறையவே இருக்குது. இது நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ஸாக வச்சுக்கலாம், பேக்ரவுண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆயில் பெயிண்டிங்ஸ், ஸோ பெயிண்டிங் ரிலேட்டடாக எல்லா இமேஜஸும் இதில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கேலரி சைட்ஸ் வந்து வச்சுருக்கேன், இல்லை போர்ட்ஃபோலியோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் விண்டேஜ் ஸ்டைல், நீங்கள் வந்து ஹிஸ்டரி ரிலேட்டடாக வந்து ஏதாவது ரீல்ஸ் பண்ணுறேன், இல்லை வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஸ்டைல்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. வாங்க இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஒரு பெர்சான்ஸ் ஏஐ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெர்சான்ஸ் ஓஆர்ஜி ஏஐ டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த பெர்சான்ஸ் ஏஐயோட யூஐ. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சைனப்பும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் சாட்டுக்காக வந்து அன்லிமிட்டடாக வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பெர்சான்ஸ் ஏஐஸ் வந்து எப்படி இருக்குது, இதில் எப்படி இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், அண்ட் தென் இந்த ஏஐ வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து என்ன அப்படின்னா, ஸோ சாட்ஜிபிடி போய்க்கலாம். ஸோ சாட்ஜிபிடி போயிட்டு என்ன அப்படின்னா, கிவ் தி இமேஜ் ப்ரோம்ப்ட் ஃபார் எது அப்படின்னா சினிமேட்டிக் கேட்டுக்கலாம். அடுத்து வந்து அனிமே, அதுக்கப்புறம் வந்து விண்டேஜ், அடுத்து வந்து டிஸ்னி கார்ட்டூன், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெயிண்டிங். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இமேஜ் ப்ரோம்ப்ட் வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து என்டர் கொடுக்கலாம். இது வந்து இமேஜ் ப்ரோம்ப்ட் வந்து கொடுக்கும். இதை நான் வந்து பெர்சான்ஸ் ஏஐயில் போட்டு எப்படி அங்கே இமேஜ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சினிமேட்டிக் ஸ்டைல் ப்ரோம்ப்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேயே வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரிமைண்டர் மீ லேட்டர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து என்ன ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒய்ட் ஆங்கிளா இல்லை வந்து போர்ட்ரேட்டாக க்ளோஸ் அஃபாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக வந்து அந்த ப்ரோம்ப்டோட வந்து ஒய்ட் ஆங்கிள் அப்படின்றது வந்து ஆட் ஆகிக்கிறது. அடுத்து வந்து என்ன வைப்ரண்ட்டில் என்ன கலர்ஸ் வேணும், ஸோ நீங்கள் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறீங்களா, ஸோ எனக்கு வந்து ப்ளூஷாக வேணும், ரெட்டிஷாக வேணும், வைப்ரண்ட்டாக இருக்கணும், வார்மாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வார்ம் அப்படின்னு கொடுக்கலாம். எஃபெக்ட்ஸ், ஸோ பேக்ரவுண்ட்ஸ் வந்து பிளர்ராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு எஃபெக்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ இது வந்து என்ன மாதிரி மோட்ஸில் இது வந்து வேணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து அட்வென்ஸ்டிக்காக வேணுமா, ஹாரரா, எபிக் ஃபேண்டஸியா, சைஃபையா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வார்மான கலர் ரீடிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ சைஃபை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சைஃபை கொடுத்துட்டு ஸோ சினிமேட்டிக் சீன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வந்து இப்போ ஆர்ட் ஸ்டைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பெயிண்டிங், அனிமே, கேஷுவல், சினிமேட்டிக்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்னி கேரக்டர்ஸு, பெயிண்டிங்ஸு, அனிமேஸ் கூட இதில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அனிமேஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்டோரி டெல்லிங்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய இமேஜஸ் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் விண்டேஜ் காமிக்ஸ் கூட இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸு அண்ட் எக்கச்சக்கமான இது வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் வரைக்கும் இதில் இருக்குது. கார்ட்டூன்ஸ் இருக்குது. வா, வேற லெவலான அனிமேவாக இருக்கும் போலயே. ஸோ இப்போ நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இமேஜஸ் அப் டு வந்து உங்களால் 32 இமேஜஸ் வரைக்கும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுன்றாங்க. ஸோ நம்ம வந்து 8 கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரேட் கொடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன், வெயிட்டிங் அண்ட் இதாகட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அனிமே ஸ்டைல் வந்து ப்ரோம்ப்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ அனிமே ஸ்டைல் ப்ரோம்ப்டை காப்பி பண்ணி அண்ட் தென் இதில் போயிட்டு அனிமே ஸ்டைல் ப்ரோம்ப்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஸ்டைலில் வந்து கியூட் அனிமே ஓகே ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ஜென்ரேட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்னி கார்ட்டூன்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்னி கார்ட்டூன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு தனியாகவே தெரியும். ஏன்னா மித்த கார்ட்டூன் மூவிஸ்க்கும் நமக்கு வந்து டிஸ்னி கார்ட்டூன் மூவிஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க.
இப்போ நம்ம அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஸ்னியில் வந்து எனக்கு 3D கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க எப்போ ஜென்ரேட். அண்ட் தேர்ட் வந்து விண்டேஜ் காமிக்கில் நம்ம இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் போயிட்டு கிளிக் பண்ணி அண்ட் தென் இங்கே இருக்குது விண்டேஜ் இது இல்லை மங்காவும் ட்ரை பண்ணி பார்ப்போமா. ரேண்டம் இமேஜஸ் இல்லை ஜென்ரேட்டர் இருக்கு, நான் அதை சொல்கிறேன். ஸோ இதில் வந்து விண்டேஜ் காமிக் கொடுத்துட்டேன். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரேண்டமான இமேஜஸும் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இங்கே ஒரு டைஸ் ஐக்கான் வந்து இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ரேண்டமான வந்து ப்ராம்ப்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பென்சில் ட்ராயிங் கேட்கும். ஓகே, இது ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக கொடுப்போம், இது அது ரொம்ப நேரம் ஆகுது. 2 கொடுக்கலாம். மைனஸ். ஓகே, இப்போ பாருங்கள் சும்மா அழகாக வந்து பென்சில் இமேஜஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு எதாவது ட்ரை பண்ணுவோம், மங்கா ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஒரு ரேண்டம் ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். வில்லன் வித் தி எபிலிட்டி டு கண்ட்ரோல் பிளான்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஜென்ரேட் எப்படி ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். வாவ், மங்கா ஸ்டைல் சும்மா அப்படியே இருக்குங்க, வேறு லெவலு. இதுலேயே வந்து ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் இமேஜ் ஜென்ரேஷன் வந்து நீங்கள் 2 கொடுக்கும் போது ஆல்மோஸ்ட் டக்குன்னு வந்து ஜென்ரேட் ஆயிடுது. இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற டைம் வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருங்க ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸு, பா மிரட்டுதுங்க. ஸோ இதில் வேறு என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஸ்னி ஸ்கெட்சஸ். ஓகே, இதுக்கு நம்ம வேறு ப்ராம்ப்ட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இது கொடுத்துட்டு இது ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பார்ப்போம். வாவ், முஃபாசா வந்து டாப்ல ரேங்கிங். அவ்வளோதான், பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் மிரட்டுதுங்க. க்யூட் அனிமே நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது அனிமேக்கு. அண்ட் தென் இதான் நான் சொன்னேன்ல, டிஸ்னி கேரக்டர்ஸும் வேறு லெவலில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கா. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ஆறலையா காலை ஒளி மிரட்டுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ராம்ப்டெல்லாம் நீங்கள் போட்டு இதை வச்சு நீங்கள் வீடியோ க்ரியேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய சைட்ஸ் யூஸ் பண்ணுறது, என் டிபிக்கு கூட இதில் வந்து ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இமேஜஸும் வந்து எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்களேன். ஸோ மிரட்டுதுங்க. அடுத்து இதை பாருங்கள், இது விண்டேஜ் காமிக்ஸ். ஸோ காமிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது பார்க்குறீங்க, ஸ்டோரிஸு இல்லை பேக்ரவுண்ட்ஸு, ஏன் வால்பேப்பராக வைக்கிறீங்க கூடனா கூட சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. அண்ட் தென் இமேஜ் ஜென்ரேஷன்ஸ் இது. ஸோ இப்போ வந்து ஓவராலாக நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதோட ஏஐ ஜென்ரேஷன்ஸ் வந்து முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு கிரியேட் ஜென்ரேட்டிங் ஏஐஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக வந்துட்டு நான் ஒரு ஏஐ கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ், டெக்ஸ்ட் டு வீடியோ, இல்லை அப்படின்னா ஃப்ரம் டெக்ஸ்ட் டு ஆடியோ நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பேசிக்ஸாக எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது, எப்படி வந்து ஒரு ஏஐ சேட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது இவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்ஸில் வந்து எப்படின்னா இந்த பெட்சன்ஸ் ஏஐஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அவங்களே வந்து எல்லாமே ப்ரொசீஜர் அண்ட் ப்ராப்பர் ஸ்டெப்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே வந்து ஹப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த ஹப்புன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹப்புன்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பெட்சான்ஸோடைய அவங்களுடைய சைட்டுக்கு வந்து போகும். ஸோ petchance.org/hubன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம வந்து நைட் மோடுக்கு மாற்றிக்கலாமா, இல்லை பகலே இருக்கட்டும், இது நல்லா இருக்குது. ஸோ இதுலேயே வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஹோம்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஜென்ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய ஏஐஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி க்ரியேட் பண்ணி இதில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேட்ஸ் வந்து இருக்குது, லேர்ன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டே ஹோம், இது ஆஸ் யூஷுவல் ஹோம் பேஜ் தான். அண்ட் ஜென்ரேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஏஐ வந்து கிரியேட் பண்ணி இதில் வந்து போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கலாமா, இதை ஒர்க் பண்ணி பார்ப்போமா. ஸோ இது வந்து மை ஏஐ இமேஜ், ஓகே, மை ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் வந்து இதுவும் ஒன்று தான். ஸோ லைக் இதுவும் வந்து ஃப்ரம் பேசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ஸ் அண்ட் சிஎஸ் மட்டும்தான் இருக்கும். பட் யூஐ அண்ட் உங்களுக்கு ஏற்ற கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரேண்டம் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ரேண்டம் இமேஜ் கொடுத்துட்டு சினிமேட்டிக் ஸ்டைலில் நான் ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து சினிமேட்டிக் ஸ்டைலில் இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வந்து அந்த எப்படின்னா அந்த சர்ச் இன்ஜின் மாதிரி தான் இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த இது கோட்ஸு ஏஐ மேபி எல்லாமே இருக்குது. பட் இது வந்து ஜென்ரேட் பண்ணுற யூஐ மட்டும் இவங்களோட எடுத்துக்கிறாங்க. ஸோ யூசர்ஸ் ஆன்லைன்ஸ் கூட பார்க்கலாம், கிட்டத்தட்ட 47 பேர் கிட்ட இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இதை அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து லேர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெட்ஸ் அண்ட் சிஐ பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் பிகினர் டியூட்டோரியல் அவங்களே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. யூஐ நேவிகேஷன் லிஸ்ட்டு, HTMLs அண்ட் அவுட்புட் பிளானல்ஸ் இது எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்டு ஜென்ரேட்டர் பில்டிங் கான்செப்ட்டும் அவங்க வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒன்று வந்து கஸ்டமைஸ்டாக வந்து ஏஐ வேணும் அப்படின்னா, இல்லை நான் வேறு ஏதோ ஒரு ஏஐ கிரியேட் பண்ணுறேன், எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பெட்ஸ் அண்ட் சிஐஸே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஏஐ இமேஜ் சேலஞ்ச், ஃபயர் அண்ட் ஐஸ். இப்போ நம்ம அது வந்து கோ டு ஈவெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணி இதில் போஸ்ட் போட்டிருப்பாங்க பாருங்களேன். ஸோ இது வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க என்னென்ன இமேஜஸ்லாம், பட் அந்த கான்செப்ட் கீழே. ஸோ இது வந்து பேக் டு ஈவெண்ட். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இதில் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரீ டைமும் இருக்குது, இது ஜென்ரேட் பண்ணி நம்மளும் போஸ்ட் போடுவோம். இல்லை இமேஜ் ஜென்ரேஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நிறையாவே இருக்குது ஈவெண்ட்ஸ், மந்த்லி ஈவெண்ட்ஸ் கூட இதில் வந்து கான்டெஸ்ட்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம இமேஜ் ஜென்ரேஷனுக்கு வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பெட் சான்ஸ் ஏஐ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ப்ரோஸ் இருக்குது, நிறைய கான்ஸ் இருக்குது. ஸோ பெட் சான்ஸ் ஏஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய கான்ஸும் இருக்குது. அது ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பெட் சான்ஸ் ஏஐயோடைய ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு சைனப்பும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த ஒரு கிரெடிட் பேஸ்டும் கிடையாது. ஸோ இது வந்து சைன்அப் பண்ணி நீங்கள் வந்து இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இமேஜ் ஜென்ரேட்ஸ்க்கும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக ஜென்ரேட் பண்ணலாம். பட் அதுலேயும் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் வந்து அட் அ டைம் 32 இமேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் ஜென்ரேட் பண்ணலாம் ஒன் டேப்ல. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டேப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் அதே ப்ராம்ப்டை கூட போட்டு 32 ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து 3 இருக்குது. லேண்ட்ஸ்கேப் வந்து இருக்குது, அடுத்து வந்து போர்ட்ரேட் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 16:9 9:16 இல்லை அப்படின்னும் போது இப்போ ப்ரொஃபைல் லோகோ இல்லை வந்து நான் வந்து டிபி வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் சைஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது என்ன தான் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஒரு அன்லிமிட்டட் ஏஏ அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் இதுலேயே வந்து சில கான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஓன் கண்டென்ட் கொடுத்துட்டு என்ன மாதிரியே இந்த இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கான இமேஜஸ்லாம் வந்து இருக்கும்ல, இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் வச்சு இது ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மிஸ்மேட்ச்டாக தான் இருக்கும். ஏன்னா நானும் ட்ரை பண்ணிப்பேன். சாட் ஜிபிடின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓன் இமேஜ் அப்லோட் பண்ணி எனக்கு இந்த டெம்ப்ளேட் மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஆல்மோஸ்ட். பட் இதில் வந்து ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதில் வந்து டெக்ஸ்ட் ஓரியன்டாக நீங்கள் கொடுக்கும்போது 50-50% தான். ஏன்னா இப்போ நான் டெக் கசாமா அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். லோகோ வித் டெக் கசாமா டெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு கார் லோகோ வச்சுக்கலாம், வித் டெக் கசாமா டெக்ஸ்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கேஷுவல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எப்படி வித் ஐசோலேட்டட் பேக்ரவுண்ட் ஜென்ரேட் கொடுக்கலாம். நம்ம வந்து 2 இமேஜ் தான் ஜென்ரேட் கொடுக்குறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் நிறைய மிஸ்டேக் ஆகுது. டெக் கசாமா அப்படின்றதுல வந்து கொஞ்சம் இதாகிடுது, டபிள்யூ போயிட்டுருது. இங்கே பாருங்களேன், ஒரு கார் இருக்குது, இதில் வந்து டெக்குன்ற இதே காணாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசாமாவில் வந்து பாருங்களேன், இந்த எம்மில் வந்து சம்டைம்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக கொடுக்கும்போது இதில் வந்து சம் மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் டூலில் வந்து போட்டு நீங்கள் வந்து அதை வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது எடிட் பண்ணால் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ டுடே நம்ம வந்து பெர்சான்ஸ் ஏஎஸோடைய கிரியேஷன் அண்ட் ஜென்ரேஷனை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து டெக் ரிலேட்டடாக வந்து ஏஎஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை சாஃப்ட்வேர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டெக் கசாமாவை வந்துட்டு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.